ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பரோட்டா குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குருமா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காய்கறி கேரட், பீன்ஸ், பட்டாணி எடுத்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எது வேணால் எடுத்துக்கலாம். இது குயிக்காக செய்கிற ரெசிபி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கணுன்னே மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. மல்லித்தழை போட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு 10 பாதாம் பருப்பு, 4 வறுக்கடலை, இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. காய் வெந்துச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சோன்னு நிறுத்திடுங்க. வாங்க சாப்பிடலாம்.